அன்புக்குரிய உறவுகளே, நேதாஜி சுபாஷ் சேனையிலிருந்து வழக்கறிஞர் டாக்டர் மகாராஜன் பேசுகிறேன். நேற்று என்னுடைய பிறந்த நாள். அதுக்கு சமூக வலைத்தளம் மூலமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் நிறைய உறவுகள் நட்புகள் எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி கேக் வெட்டுறது இதெல்லாம் எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் சில வேளைகளில் நம்ம உடன் இருப்பவர்கள் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் கசப்பாக இருந்தாலும் அந்த வேலைகளை நான் செய்வேன். அவங்க எல்லாருமே எப்படியாவது நீங்கள் இந்த வருஷமும் ஏதாவது கொண்டாடினாங்க. பெஹல்காம் இஷ்யூ போகிறதுனால எனக்கு கொண்டாடுறதுல விருப்பம் இல்லைன்னு. இப்போ நாங்கள்லாம் வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். வர்றவங்களுக்கு ஒரு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்தா கூட அந்த இலைகள் அங்கே சிதறி கிடக்கும். அவங்க தான் வீட்டில் இருக்கவங்க எடுக்கணும். இது எதுக்கு வம்பு அப்படின்ட்டு ஒரு சின்னதாக ஹாலை பிடிச்சி, நான் யாரையும் இன்வைட் பண்ணலை. அருமைக்குரிய அன்பு அண்ணன் சுமன், செந்தூர் மகேஷ் அண்ணன், இந்த டீம் எல்லாம் சேர்ந்து, நம்ம கார்த்தி எல்லோரும் சேர்ந்து, நிர்மல் எல்லாம் சேர்ந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். இதில் மரியாதைக்குரிய மினிஸ்டர், எங்களுடைய அன்பு அண்ணன், குடும்பத்தினுடைய ஒரு மூத்த சகோதரர் கேடி ராஜேந்திர பாலாஜி அண்ணன், அருமைக்குரிய அண்ணன் டாக்டர் சரவணன் அண்ணன், நம்முடைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கதிரவண்ணன், நம்ம முக்குளத்தூர் சமூகத்தினுடைய ஒற்றை முகவரியாக இருக்கக்கூடிய அருமைக்குரிய மூத்த தலைவர் அருமை அண்ணன் முருஞ்சி அண்ணன், இப்படி மற்ற அனைத்து தலைவர் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் பேசினாங்க, அங்கே வாழ்த்தி பேசினாங்க. அப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தோஷம். இந்த விழா இல்லைன்னா இவங்களை எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சிருக்க முடியாது. அவங்க எல்லாருமே உரை நிகழ்த்தும் போது நிறைய விளக்கங்கள், வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக அண்ணன் முருகன்ஜி அவர்கள் சில விஷயங்களை பதிவு பண்ணாங்க. அதிகாரத்தின் அருகில் கூட சென்று சுயித்து பார்க்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக அவங்க இந்த சமூகத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் வாங்கியிருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட கைதுகளில் இருக்கிறேன். ஆனாலும் இந்த சமூகத்துக்காக நான் ஓடிட்டுருக்கேன். இந்த சமூகம் நம்மளை பெருசாக இது பண்ணலை. அது போக நாம் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களும் பெருசாக நமக்கு கைது வைக்க விடலைன்ற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மை. எவ்வளோ வேதனைப்பட்டால் சொல்லியிருப்பாங்க. நானே கேட்குறேன், உங்களுக்காகவே இந்த சமூகத்துக்காகவே ஓடிட்டே இருக்காங்க. அப்புறம் எலெக்ஷனில் நின்று நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? 5000 ஓட்டு தாண்ட மாட்டேங்க. வாண்டியார் நின்னார், 5000 ஓட்டு போடுறீங்க. நான் என்ன 5000 ஓட்டு போடுறீங்க. சுரேஷன் நிற்கிறாங்க, 15000 ஓட்டு போடுறீங்க. கதிரவன் நிற்கிறார், 5000 ஓட்டு போடுறீங்க. பிரச்சனை அப்படின்னா சமூக தலைவர்களை தவிர உங்களுக்கு யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தயவுசெய்து சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த முறை நம்ம சமூகத்தில் யாருக்கு கொடுத்தாலும் சரிதான், சீட் யாருக்கு கிடைச்சாலும் சரிதான், கட்சி வேறுபாடு இல்லாமல் அவங்களுக்காக நம்ம உழைச்சி அவங்கள ஜெயிக்க வைப்போம். அவர் செய்கிறாரு, செய்யாமல் போகிறாரு, அது ஒரு பக்கம் போட்டோம். அது நடந்தால் மட்டும்தான் அந்த சமூகத்தில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அதிகாரம் இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறது முக்குளத்தூர் சமூகம். மற்ற திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு அளவு தாண்டி நமக்கு செய்ய முடியாது. அவங்க பொதுவானவர்களாகத்தான் அவங்க கருதணும். காவல்துறையில் இருக்காங்க, அவங்க சாதிக்காக வேலை பார்க்க முடியுமா? பண்ண முடியாது. அது மாதிரி தான் இதுவும். அரசியல் கட்சிகளில் சமூக அமைப்புகளில் இருக்கவங்க தான் அந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்ய முடியும். ஸோ அதை உணர்ந்து செயல்படுங்க. முருகனுடைய உரையை அனைவரையும் தட்டி எழுப்பக்கூடிய உரை. அந்த உரை வரலாற்று சிறப்புமிக்க உரை. அவருடைய உரையை நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். நாங்களே இடத்து கூப்பிட்டு போயிருக்கோம். நேற்று அவர் ஆற்றிய உரை மிக அவசியமான கடுமையான உரை. அவ்வளோ துயரப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய கட்சி இருக்குது. முக்கால்வாசி தலைவர்கள்ட்ட இந்த சமுதாயம் சிக்கி படுகிற பாடு இருக்கிறது, சொல்லவே முடியாது. ஆனால் நான் முருகன்ஜி போன்றவர்கள் இந்த சமுதாயத்திடம் சிக்கி படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது. ஆக நமக்காகவே ஓடி ஓடி உழைத்தவர்களுக்கு அடுத்த கட்ட அங்கீகாரம், நமக்கெல்லாம் வயசு இருக்குது, ஒன்றும் இதுலலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்களுக்கு முதலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அதுதான் நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு செயல். அந்த அங்கீகாரத்தை நோக்கி பயணிப்போம். அதே போல் அந்த விழாவிற்கு ஒரு சிறிய விழா, அதில் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக அருமைக்குரிய அண்ணன் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும் டாக்டர் சரவணன் அவர்களுக்கும்
அன்புக்குரிய அண்ணன் முருகன்ஜி அவர்களுக்கும், அன்புக்குரிய அண்ணன் கதிரவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.